கொடூரமான பயலுகடா, கொடூரமா. ஃபைட் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, வேற லெவல் இந்த படம். மெகா ஹிட் படம். நன்றி அண்ணே, நன்றிண்ணே. படம் திரைப்படம் எல்லாரும் போய் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். சூப்பரா இருக்கு படம், மியூசிக் வேற லெவல்ண்ணே. அந்த ஃபைட் பண்றீங்களே, அடே அப்பா தரமா இருக்கு. மாடு எப்படி நடிச்சது, குட்டி தள்ளிடுச்சு எல்லாத்தையும். ஆமா, படம் நல்லா இருந்துச்சு. மதுரை மக்களோட படம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்க எல்லாம் குடும்பத்தோட பாருங்க, கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி. படமும் இருக்கும், நம்புறோம், வந்து பாருங்க. மதுரை மக்கள் சூப்பரா வரவேற்பாங்கன்னு தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஷோ மதுரையில வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா எங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் நம்புறோம். ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர் வந்து படம் பாருங்க. மதுரை ரெஸ்பான்ஸ் செம்மையா இருக்கு. இப்பதான் பட்டாசு எல்லாம் வெடிச்சு கொண்டாடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். தியேட்டர் சூப்பரா இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மோஸ்ட்லி எங்க படம் வந்து இவ்வளவு பெரிய சவுண்டோட பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். எல்லாரும் இந்த தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஆக்சுவலா இப்போ இதை முடிச்சுட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு ஃபுல்லா சாப்பிடலாம் தான் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு ஜிகர்தண்டா சாப்பிடணும் ஆசை இருக்கு. அண்ட் எனக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். ஸோ பரோட்டா, கொத்து பரோட்டா எல்லாம் போய் சாப்பிடலான்னு பாத்துட்டு இருக்கேன். மண் பரோட்டா நல்லா இருக்குமா? கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச ஐட்டம். கண்டிப்பா ட்ரை பண்றேன். சாப்பிட்டுட்டே இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான், பயமா இல்லை. இப்ப அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் கொஞ்சம் மோதலோட ஆரம்பித்தோம், கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப பாசமாயிட்டான். நான் செட்டில் யார் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னா நான் அவனை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் படம் முடிஞ்சு போகும்போது. இப்போ அதான் அவன் வந்திருக்கானே, நாங்கள் தான் போகலான்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரம் போய் அவனை கொஞ்சிட்டு குறை இருந்துட்டு வரேன். தேங்க்யூ. இல்லை, நிறைய படங்களில் நான் இது எதாச்சுமாக கேந்திரன் சார் அவங்க சொன்னனால வந்தோம். அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணோம். இல்லை பாடணும்னு சொன்னாங்க, சரி வந்து பாடிடுவோம். நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம காளைன்றது நம்மளுடைய தம்பி மாதிரி, தம்பியாக வளர்க்கக்கூடியது. நம்ம எப்பயும் இருக்கிறது தானே. இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் சூப்பராக இருக்குது படம். நம்ம திரும்ப சொல்லணும்னா மியூசிக் தான். டிமான் சாரா வேற லெவல் பண்ணிட்டாங்க. நல்லா அவர் எப்பவுமே அண்ணன் வேற லெவல் தானே. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அருமையான படம் சார். ஆமாம் சார், அடுத்தது எதிர்பார்ப்போட இருக்கும். முடியும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது சார், பக்காவாக இருக்குது சார். ஒவ்வொரு தமிழர்கள் பார்க்க வேண்டிய படம் சார். அது கண்டிப்பான முறையில் பார்க்க வேண்டிய படம் சார். அருமை சார். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் சார். அது நல்ல கருத்து அருமையாக இருக்குது சார். ஒரு வீர விளையாட்டை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப அருமையாக இருக்குது சார். இல்லை சார், பார்த்ததில்ல சார். பட் இப்போ ஒரு ஆர்வம் வருது சார். இதை பார்த்தோன்னா ரொம்ப ஆர்வம் வருது சார். ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு ஆர்வம் வருது சார், மாடை பற்றி ஒரு ஆர்வம் வருது சார். ரொம்ப வருது சார். வடமஞ்சு விரட்டு வந்து ஒரு மதுரை, நம்ம தென் மாவட்டத்தோட கதை. அதனால இதை வந்து நான் மதுரை மக்களோட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதுவும் கோபுரம் சினிமாஸ் வந்து செம்மையாக அழகாக நல்லா இருந்துச்சு. அந்த மக்களோட பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து வடமஞ்சு விரட்டை பற்றி உள்ள நாங்கள் எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் இந்த படத்தை கொண்டாடணும். எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இது மாதிரி நல்ல படங்களை மக்கள் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணாதான் அடுத்தடுத்து நாங்கள் வந்து நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஒரு நல்ல படம் வரணும்னா டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, பார்க்குற மக்கள் நீங்களும் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாதான் இதே மாதிரி படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் முன் வருவாங்க. அதனால் எல்லாரும் படத்தை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். படம் வந்து சூப்பராக இருக்குண்ணே. தமிழர் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு, வட மஞ்சு வரட்டு என்னன்னா முக்கால்வாசி தமிழர்களுக்கு தெரியல. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பூரா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். வட மஞ்சு வரட்டு அப்படின்னா என்னன்னு நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. விமல் அண்ணன்னு பல படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வாய்ப்பு இருக்கு. நல்லா நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி ஹீரோயினும் அட்டகாசமா இருக்கு, காமெடி இருக்கு, சண்டை காட்சி இருக்கு, அனைத்துமே இருக்கு. ஒரு கலவையான ஒரு படமா இருக்கு. எல்லாரும் வாங்க, வந்து ஒரு தடவை வந்து பாருங்க. அட்டகாசமா இருக்கு. நீங்க வந்து காசு கொடுத்து பாக்குறதுக்கு ஒருத்தான படம். நல்லா அருமையா இருக்குண்ணே, நல்லா சூப்பரா இருக்குண்ணே. வடமாடுங்கிறத பத்தி நம்ம மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கோம், ஜல்லிக்கட்டை பத்தி பார்த்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப விவரமா தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம்.
சூப்பர், நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. நான் நார்மலாவே விமர்ச பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவருக்காக வந்தோம். மாமா தான் டைரக்டர். அவரோட படம், அவர் பட்ட கஷ்டத்துக்கான பலன் தான் இது. நல்ல படம், நல்லா வர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இளைஞர்களுக்கு இன்னைக்கு அந்த கால்நடை மாட்டை பிடிக்கிற வீரர்களுக்கு மிக அற்புதமான இது. அதை விட இன்னொரு பெரிய பிடிக்குன்னா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். இந்த படத்தை வந்து எந்த விதமான ஒரு அநாகரிகமான ஒரு இதுகளும் இல்லை. படத்தை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான படம்ங்கிறத நல்ல வெற்றி நடைபெறும்ங்கிறது எங்களது இறைவனுடைய நம்பிக்கையில சொல்றேன். உங்கள்கிட்ட எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் பார்த்து ரசிக்க. படம்ங்கிறது அன்னைக்கு உள்ள கல்ச்சரை பார்க்கும்போது கிராமத்துல எப்படி நடந்துச்சோ, கிராமத்துல ஆடு மாடுகளை எவ்வளவு நம்ம மனிதர்களை கூட பார்க்குறாங்களோ அதை இதுல காமிச்சிருக்க. காரணம் அந்த கண்ணுக்குட்டி, அந்த மாடு, அதனுடைய அந்த வேகங்கள், அதனுடைய வைக்கக்குளம், அந்த இன்னும் யாருக்குமே வைக்கக்குளம்னா என்னன்னு தெரியாது, பில்லுனா யாருக்கும் தெரியாது, வைக்கல்னு சொல்லுவாப்புல. அது அந்த கல்ச்சரை நிற்கிது. அதனால எங்க சிவகங்கை மாவட்டத்திலும் சரி, மற்ற நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, இந்த கிராமத்துல அந்த உழவர்கள் எவ்வளவு அன்பா வந்து மாடுகளை வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறத இதில் எடுத்துக்காட்டு வச்சிருக்காங்க. அதை விட பெரிய வேடிக்கைன்னா அந்த வடமாடுங்கிறத இன்னைக்கு விரும்புறது, முந்தியெல்லாம் மஞ்சள் ரொட்டும்பாங்க, இப்போ வடமாடு தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதனால இது ஒரு நல்ல படம், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல வெற்றி வரும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வடம் தரமா இருக்கு. அண்ணன் விமலன் நடிச்சிருக்காங்க. உண்மையிலே ஃபைட்டு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாங்ஸ்லாம் வேற லெவலில் சூப்பராக இருக்கு. படம் மொத்தத்தில் படம் தரமா இருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் படம் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. அதாவது விமலன் அண்ணன் நடித்த படத்தில் இது வேற லெவலில் இருக்கு. ஒரு ஆக்ஷன் ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்குண்ணே. உண்மையிலேயே நானே மெய்ஸ் மாதிரி புல்லரிக்கு வத்தியில மெய்ஸ்லேருந்து போனேன். அந்த அளவுக்கு படம் மாபெரும் வெற்றி அடையும். இதில் கருத்தே இல்லை, மாபெரும் வெற்றி அடையும். சூப்பராக இருக்கு படம். அதே மாதிரி சாங்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அப்பா கலக்கிட்டாப்ல. அதுக்கு ஒரு இன்னொரு ஈரம் சொல்லணும். இந்த படத்துல சூப்பரா இருக்கு. மியூசிக்கு, ஃபைட்டும் நல்லா இருக்கு. மொத்தத்துல படமே சூப்பர் டாப் டக்கரு. கொண்டாட வேண்டிய படம் இது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். வடம் மஞ்சுராட்டு, நம்ம ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அப்போ போராட்டத்தப்பே நம்ம பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்திருக்காங்க. எல்லாம் இசை எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவர் விமல் சாரோடைய நடிப்பும் நல்லா இருக்குது. டைரக்ட் பண்ண விதமும் எல்லாம் சீன் பை சீன் வந்து பார்க்குற விதமாக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. திரும்ப திரும்ப கூட பார்க்கலாம். இந்த படம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் மக்களை. என்ன சார், எப்படியும் நல்லா தான் பார்க்கணும். எல்லாம் சீன் பை சீன் வந்து ஒரு கதை அமைப்போடு தான் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய மஞ்சுரட்டு அப்படின்றது வந்து நம்ம ஆலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மஞ்சுரட்டுன்னு சொல்லி வட மாவட்டம் தென் மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து முன்னோர்களுடைய அந்த பாரம்பரியமான அந்த மஞ்சுவரட்டை பற்றி இது பண்ணுறது, மாட்டுடைய நம்ம பெருமைகளையும் நம்ம எடுத்து சொல்கிறோமே உலகுக்கு வந்து தமிழோடைய பாரம்பரியத்தை பற்றியும் நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது சார் படம். நன்றி. சூப்பர், நன்றி. நல்லா இருக்குது படங்கள், நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. கதைகள் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. ஃபைட்டிங் சண்டை எல்லாமே நல்லா இருக்குது. படம் வந்து மதுரையில் பார்க்கலாம். கிராமத்து மாதிரி மண்ணோட நம்ம மண்ணுக்கு வந்து பெருமையாக வச்சுருக்கு. நம்ம தமிழோட வந்து மதுரை மண்ணை வந்து பெருமையாக வச்சுருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. இல்லை, படம் வந்து ஓரளவு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் போச்சு. பட் இன்ட்ரோல் ட்விஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓரளமாக எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க. படத்தில் வந்து விமலோட ஆக்டிங் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பழைய என்ன சொல்ற ஒரு மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக ஒரு நல்ல இளைஞனாக நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து ஹீரோயின் மாதிரி தெரியல, நம்ம ஊர் பொண்ணு ஒரு என்ன சொல்ல நார்மலாக ஒருத்தவங்க இருப்பாங்க மதுரைக்காரவங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஃபீல் ஆச்சு. படத்தில் மாடு வரும், அது உண்மையிலே ரொம்ப ஒரிஜினலாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் மேலே இல்லாமல் கொஞ்சம் நல்லா யதார்த்தமாக தான் இருந்துச்சு. படம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனோமா எனக்கு ஒரு பர்சனலாக ஃபீலு. படத்தில் நான் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறது என்ன சொல்ல நிறையா சாங்ஸாக வந்துருச்சு. அடிக்கடி வர 2 சாங்ஸ் வந்து 10 நிமிஷத்தில் 2 பாட்டு வந்துச்சு. அது கொஞ்சம் லேக்கான ஒரு ஃபீலு. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ண மாதிரி தான் இருக்குது. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தில் வந்து எந்த வல்கர் படத்தில் வந்து என்ன கருத்துனா ஃபேமிலியாக சோசியலிஸ்ட்டாக எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இன்னொன்று வந்து வீரம் கோபம் அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. படம் வந்து ஃபேமிலியோட பார்க்க நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இந்த படம் சவுத்தில் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம பக்கம் நம்ம ரிலேட்டிவாக நிறையா இருக்குது. சில படம் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் தேட்டரில் என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் சீன்ஸை கட் பண்ணி சில சாங்ஸ்லாம் கட் பண்ணி படம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் கண்டிப்பாக ஒன் டைம் ஓகேவாக இருக்கும், நல்லா இருக்கும் என்டர்டைன்மெண்ட். விமலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். தேங்க்யூ. அடுத்த படம் ரேஸ்னு ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம்.
மிக சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே வரும். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? என் படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதில் என்ன பிடிக்கும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக ஒரு கூட்டு குடும்பத்தோட கதையை சொல்கிற அந்த விஷயம், அதை வடமஞ்சு விரட்ட முத சினிமாவில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. எடப்பாடியிலேருந்து வந்த காளையை பற்றி கொஞ்சம். பாண்டிமுனி, அது சோழன் அதோட ஒரிஜினல் பேர். இந்த படத்தில் இந்த மாடு அவ்வளோ முக்கியமாக மெயினாக அதுதான் பயன்படுத்தியிருக்கோம். பாண்டிமுனிங்கிற பேரில் அந்த மாடு வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக பண்ணியிருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க அந்த மாட்டோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியம். ஜல்லிக்கட்டு வடமாடு இது ரெண்டுக்கு வித்தியாசம். ரொம்ப பேருக்கு வந்து இப்ப இருக்க இளைஞர்களுக்கு வந்து வடமாடு தான். இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டுன்னு வச்சிங்களேன், மாட்டை வந்து ஒரு இதுலேருந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க, அந்த மாடு போடும், அதுக்குள்ளே அதை பிடிக்கணுங்கிற இது அப்படி கிடையாது. ஒரு ரவுண்டாக ஒரு விஷயத்த பண்ணி அதில் நடுக்க கட்டி பெரிய கயிறு வடம், அதுதான் அந்த படத்தோட தலைப்பு. அதை நிப்பாட்டி அதுக்கு 20 நிமிஷம் 9 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அடக்குவாங்க. அந்த மாடு 20 நிமிஷத்துல டயர்ட் ஆகாம அவங்கள விரட்டிடுச்சுன்னா மாடு வின்னிங். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள இந்த 9 பேர் அந்த மாட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்தா மாட்டுக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இதான் வடமஞ்சோட ஃபார்முலா. இது எந்த பகுதியில் சார் பரவலாக நம்ம போட்டி வந்து வைக்கிறாங்க சார்? தென் மாவட்டம், நீங்கள் சிவகங்கை, சிங்கமுனேரி மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக வடமஞ்சோட்டு ரொம்ப ஃபேமஸ். படத்துல யாரை கையாளுறதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு டைரக்டர்? யாரை கையாள, ஆனால் மாட்டை கையாளுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை. இப்படிலாம் நல்லா கையாண்டுட்டோம். அப்புறம் கையாண்டுட்டோம், அவ்வளோதான். இது ஒரே ஒரு விஷயம், இந்த தியேட்டரோட அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்கு? செம்மையா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி படம் பார்த்துருக்கேன். நம்ம ஊர் தானே மதுரை, நான் நிறைய படங்கள் இங்கே பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்தது அது கோபுர சினிமாவில் நம்ம படம் பார்க்குறது, அது படம் பார்க்குறது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு.